முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னைக்கான முக்கியமான 3 நியூஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வரப்போகிற ஸ்மாக்டவுன் லைவ்ல முக்கியமான 3 மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராயல் ரம்பிள் 2019ல 2 பெருந்தலைகள் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் ரம்பிள் 2019ல ஸோ ஒரு மேட்ச்ல 2 வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த 3 நியூஸை பற்றி நாம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மாக்டவுன் லைவ். ஸோ இன்னும் 2 நாள்ல ஸ்மாக்டவுன் லைவ் நடக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த 3 மேட்சஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ். சோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்ச் அப்படின்ற மாதிரி முன்னாடி ரே மிஸ்டீரியோ WWE வந்தால் முக்கியமான 5 ட்ரீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. அதுல ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ். சோ போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. ரே மிஸ்டீரியோ அண்ட் முஸ்தபா அலி வெர்சஸ் ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ் சமோவா ஜோ. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோவை கிளீனா பீட் பண்ணாரு. அதனால இந்த மேட்சஸ் சோ வரப்போற ஸ்மாக்டவுன் லைவ்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தி மிஸ் அண்ட் ஷெயின் மிக்மேன். சோ ஷெயின் மிக்மேனுக்கு 15ஆம் தேதி பிறந்த நாள். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெயின் மிக்மேனுக்கு சோ ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற ஸ்மாக்டவுன் லைவ்ல தர போறாரு. சோ இதையும் WWE அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சோனியா டிவல் வெர்சஸ் கார்மெலாக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 மேட்சஸ் தான் வரப்போற ஸ்மாக்டவுன் லைவ்ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2019ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்கு. சோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ராயல் ரம்பிள் 2019 மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்ல நிறைய பேர் ரிட்டர்ன் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ரூமரா போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்ல தி அண்டர்டேக்கர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் ஷான் மைக்கேல்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஷான் மைக்கேல்ஸ் தி அண்டர்டேக்கர் இவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 13 மேன் ராயல் ரம்பிள்ல கலந்துக்குவாங்க. ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்னா வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சோ தி அண்டர்டேக்கர் வந்தாதான் சோ அவருக்கான ரெசல்மேனியாவோட பிளானை வச்சு நம்ம கண்டினியூஸ் பண்ண முடியும். சோ அதே மாதிரி இப்ப சமீபத்துல கிரவுன் ஜுவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் ரிட்டர்ன் ஆனாரு. சோ அதனால அவரை இந்த ராயல் ரம்பிள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருக்கும். சோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2019ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 2 வெற்றியாளர் தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ அது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விமென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச்ல 2 வெற்றியாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் ராயல் ரம்பிள்ல வின் பண்றது யாரு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒன்னு சார்லட் ஃபிளேர் இல்ல பெக்கி லிஞ்ச். சோ இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்காவோட ராயல் ரம்பிள்ல ஸ்மாக்டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக விளையாட போறாங்க. சோ கண்டிப்பா அந்த மேட்ச்ல 100% ஆஸ்கா அவங்களுடைய ஸ்மாக்டவுன் உமன்ஸ் சாம்பியனை ரிடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ அப்படி ரிடைன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா 13 உமன்ஸ் ராயல் ரம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கடைசியா சார்லட் ஃபிளேர் அண்ட் பெக்கி லிஞ்ச். சோ இவங்க 2 பேர் மட்டும் அந்த 13 உமன்ஸ் ராயல் ரம்பிள்ல இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அட் தி சேம் டைம் 2 பேரும் ரிங்க விட்டு கீழே விழுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி விழும்போது சோ ரெஃப்ரி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி சோ இவங்க 2 பேருமே ராயல் ரம்பிள் 2019 வின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ரெசல்மேனியா 35ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்சா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒன்னு சார்லட் ஃபிளேர் வெர்சஸ் ரோண்டா ரோசிக்கு ஒரு மேட்ச், அப்படி இல்லனா ரோண்டா ரோசி வெர்சஸ் பெக்கி லிஞ்சுக்கு ஒரு மேட்ச், அப்படி இல்லனா ரோண்டா ரோசி வெர்சஸ் சார்லட் ஃபிளேர் வெர்சஸ் பெக்கி லிஞ்சுக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். சோ இந்த 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்மேனியா 35ல மெயின் ஈவென்ட்டா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ராயல் ரம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சார்லட் ஃபிளேர், இன்னொன்னு பெக்கி லிஞ்ச். சோ இவங்க 2 பேருமே இந்த ராயல் ரம்பிள்ல வின் பண்ணலாம். சோ 2 பேரும் ஒரே சமயத்துல எலிமினேட் ஆகலாம். அப்படி எலிமினேட் ஆகும்போது 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா வின்னர் அப்படின்னு வந்து அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சோ வந்து இதுவும் பெரிய ரூமரா போயிட்டு இருக்கு. இது நடக்குதா அப்படின்றத நம்ம ராயல் ரம்பிள் வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். சோ இந்த 3 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட
நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு சொல்றேன்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இப்ப போடுற வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் வரும். சோ நீங்க அதுலயும் போய் பார்த்துக்கலாம். சோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.